ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் லவ்வோட செகண்ட் பார்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க, திரும்ப அப்லோட் பண்ணுறேன். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துறாங்க. ஸ்டேஜ் மேலே ஏற்றி விட்டு இவளுக்கு பார்ட்னராக யாராவது வரீங்களா அப்படின்ற மாதிரி கேலி பண்ணையில் ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ வந்து யாராவது பார்ட்னராக வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஹீரோ நானே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அனி வந்து நிப்பாட்டுறா. வேணா, நீ என்ன சொல்லியிருக்க, இன்னைக்கு எனக்கு தான் நீ பார்ட்னராக இருக்கணும், வேறு யாருக்கும் பார்ட்னராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து நான் பார்ட்னராக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வற்புறுத்தையில் அவங்க அப்பா வந்துடுறாரு. பார்ட்னர் இல்லைன்னு யார் சொன்னா, நான் தான் அந்த பார்ட்னர் அப்படின்னு சொல்லல. அங்கே இருக்க எல்லா பிள்ளைகளும் சிரிக்குது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவமானம் தாங்க முடியாமல் அந்த இடத்த விட்டு குடு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடறா. அப்பா பொண்ணை பார்த்துட்டு அவரு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்கீங்கப்பா, ஆல்ரெடி இதை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வர சொல்லிட்டு நான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இதில் நீங்கள் வேறு இந்த கெட்டப்பை பவர்மேன் கெட்டப் போட்டு வந்து என் மானத்தை வாங்கிட்டீங்க, தயவு செய்து என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, எல்லாரும் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிடுறா. அப்பாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, எதுக்காக என் பொண்ணு இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் எஃப்எம் தான் கேட்டுட்ருக்கா. லிங்கு தான் பேசிகிட்டு இருக்காரு விஜய். இதை மாதிரி நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன், அவள் எப்போ டவுனாக இருக்கிறாளோ எப்பயுமே அவரோட வாய்ஸ் கேட்கல அவளுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். இதை மாதிரி இந்த நாள் கடினமாக இருந்தால் அதை மறந்துடுங்க, எல்லாமே உங்கள்கிட்ட மறைஞ்சு போயிடும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, எல்லாருமே அரகுறை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே பக்கத்தில் வந்து உட்கார மாதிரி இருக்குது ஹீரோயினுக்கு. இது கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி அவள் கொஞ்ச நேரம் உட்காந்து ரியலைஸ் பண்ணிகிட்ருக்கா. தொடுத்துட்டு பார்க்குறா, ஒரு கனவாக இருக்குமோ நிஜமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையாக கனவாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கையில், இன்றைக்கி உனக்கு நாள் சரியில்லையா, சரி விடு, நாளைக்கு மாறிடும், உன்ன மாதிரி யாரும் ஒரிஜினாலிட்டியோட வாழ்கிறது கிடையாது, எல்லோரும் மாமூடி போட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் பல அட்வைஸ் கொடுக்குறாரு. இந்த அட்வைஸ் வச்சு தான் இந்த புள்ள வாழ்ந்துட்டுருக்கு போல் தன்னம்பிக்கையோட. அதுக்கப்புறம் நீ ஒன்றும் வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் இவளோட கனவு தான். கிளாஸ் ரூமில் உட்காந்து கனவு கண்டுட்ருக்கா. சார் அவளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஈடு கொடுத்து பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க பக்கி, படிக்க சொன்னால் பகல் கனவா காண்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி சார் கேட்குறாரு. அப்படியா சார் அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்க்குறான். இப்போ நான் கேட்குற கொஷினுக்கு நீ ஆன்சர் சொல்ல கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாரு. இந்த பிள்ளை வந்து ஆன்சர் புக்கில் தேடிட்டு இருக்கு. உருப்பிட்டுருவேன். ஹாரூன் எந்திரிச்சு இதுக்கான பதிலை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்கேல் பேர்டுன்ற ஒரு பேர்டை பற்றி தான் சொல்கிறாங்க. அது ஒரு விதமான ஃபீனிக்ஸ் பறவை அப்படின்ற பல ஆன்சர்ஸை சொல்கிறான். கரெக்ட், உட்காருப்பா, படிக்கிற பிள்ளைனா அப்படி தான் இருக்கணும், பாரு தெரியாதுன்ற அகராதியே இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே பிரின்ஸிபாலை தான் காட்டுறாங்க. அவர் சொல்கிறாரு, இது மாதிரி ஸ்கூலுக்கு பியூட்டி கான்டெஸ்ட்டு போட்டி வரப்போகுது, யார் யார் கலந்துக்க போகிறீங்கன்னு சொல்லையில் நாங்கள் ஒரு மேடம் சொல்கிறாங்க, நாங்கள் நடிக்கிற டிபார்ட்மெண்ட் தான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நடிச்சிருவோம். ஒருத்தவங்க நாங்கள் மியூசிக் டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் டைனோசரை வச்சு ரிசர்ச் பண்ணுற டிபார்ட்மெண்ட் வெட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பொம்பளை பிள்ளையே இல்லையா, இந்த வருஷம் ஒரு பிள்ளை வந்திருக்கு, பார்க்க ரொம்ப மொக்கையாக இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப அவமானமாக போகுது. இவங்க எங்கே ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லல இவருக்கு வாங்குக்கு சரியான கோவம் வந்துடுது. யாருடா சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் வந்து கலந்துக்குருவோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், இந்த பரிசையை நாங்கள் தாண்டா அடிச்சுட்டு போகிறோம், பெட்டுடா அப்படின்னு சொல்கிறாரு. இதில் தோற்று போயிட்டா வந்து இந்த ஹாங்கோட டிபார்ட்மெண்ட்டே தூக்கிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட அசோசியேஷனில் பேசி வச்சுருப்பாங்க. ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட் போயிட்டா. இங்கே சார் ஆளே இல்லாத கிளாஸில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஹீரோயின் படுத்து தூங்கிட்டு இருக்கா. சாருக்கு செம்ம கோவம் வந்துடுது. பக்கத்தில் போய் ஏதோ ஸ்நாக்ஸை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு எந்திரிச்சோன்னே, என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன இந்த விஜய் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இவர் உன்னோட இன்ஸ்பிரேஷனான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இன்ஸ்பிரேஷன் மட்டும் கிடையாது, அவர் என்னோட வாழ்க்கையே அவர் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லல. அப்படியா, நீ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்க, முதல்ல கையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் சார் கேட்டால், நீ தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்ற போகிற, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ தான் பியூட்டி கான்டெஸ்ட்டில் போய் சேர்ந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றணும், இல்லை என் டிபார்ட்மெண்ட்டை இழுத்து பூட்டிடுவாங்க நீ ஜெயிக்கலைனா அப்படின்னு சொல்லல. நானா பியூட்டி கான்டெஸ்ட்டா, காமெடி பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறா. இவ நிஜமாதாம்மா சொல்கிறேன், நீ மட்டும் கலந்துக்கல என் டிபார்ட்மெண்ட்டை இழுத்து பூட்டிடுவாங்கம்மான்னு சொல்கிறப்போ, இதெல்லாம் நடக்காத விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நீ மட்டும் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா உன் கனவு கண்ணனோட ஒரு மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றத சார் சொல்கிறாரு. இங்கே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வாயை புலந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. அப்ளிகேஷன் வாங்குற இடத்துல யாருடான்னு சொல்லி பார்த்தா அனிதா வந்திருக்கா. அந்த பிள்ளைகள்லாம் வாயை புலந்துட்டு பார்க்குது. ரொம்ப ஸ்டைலாக இந்த ஸ்கூலில் ஹீரோக்காகவே வந்து சேர்ந்துட்டா போல இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா வலிஞ்சிக்கிட்டே. அவங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. ஹீரோயின் வந்து இதான் அப்ளிகேஷன் ஃபார்மா, சீக்கிரம் பேனா கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னது பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு நீயா,
என்னம்மா யார் யார் செய்கிறதுன்னு விவஸ்தை இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ, என் கை என் வாய் நான் சேருவேன், நீங்கள் என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தை போட்டுட்டு அவள் பாட்டில் கெத்தாக போய்கிட்டே இருக்கா. நான் பியூட்டி கான்டெஸ்ட்டில் சேரதாண்டா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகலான்னு பார்க்குறான். அப்போ மழை வந்துடுது. சரி மழை வருது, கொஞ்ச நேரம் வந்து இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறான். இங்கே ஹனிக்கு மட்டும் கொடையை பசங்க வரிசையாக வச்சுட்டு மேலே தான் கண்ணாக இருக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லல. அந்த கொடையை என்ன பண்ணுறானா ஹீரோ ஹனிக்கிட்டே கொடுத்துட்றான். நீ ஏன் தனியாக பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அவன் மலையில் நினைச்சிக்கிட்டே ஓடுறான். அவன் கோட்டை கழட்டிட்டு இவன் ஹனி கத்துறா, கொஞ்சம் கூட கண்டுக்கல. இங்கே ஹீரோயின் வந்துட்டே இருக்கையில் ஒரு செடி ஒன்று கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்து அவள் என்ன பண்ணுறான்னா அந்த செடியை எடுத்து அவள் பேக்குள்ளே வச்சுக்கிறா. வீட்டில் போய் நட்டு வச்சுக்கலாம் கீழே கிடக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வந்து கரெக்டாக அவனோட ஷர்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினை நலையாத மாதிரி வந்து பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் எதுக்காக இவன் வந்திருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு சரி வா 2 பேரும் போகலாம் ஒன்றா போகலான்னு ஹீரோ சொல்கிறான். 2 பேரும் ஓடி போகிறாங்க கேம்பஸ்குள்ளக்க. அதுக்கப்புறம் மலையில் நலையாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீ பண்ணதுக்கெல்லாம் தேங்க்ஸ், ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் வா, உனக்கு நான் ஒரு பேன் கேக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். பத்தாதுன்னா சொல்லுப்பா முறுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து இவ பேசுனதெல்லாம் கேட்டு அவனுக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிளம்பிட்டா வீட்டுக்கு. இவன் என்ன ரொம்ப சில்லிகளாக இருக்கான்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கையில இங்கே 2 பிள்ளைங்க பேசுது. ஹீரோயின் இந்த கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சிருவாள், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவா, ஏன்னா அவள் டிபார்ட்மெண்ட்டில் அவள் ஒருத்தி தான் பொண்ணு, செகண்ட் ரவுண்டில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு கண்ணில் வீங்கிருக்கு, முட்டையை வச்சு இந்த பிள்ளை ஒத்தனம் கொடுத்துட்ருக்கு. இதை மாதிரி நான் ஸ்கூல் பியூட்டி கான்டெஸ்ட் நான் சேர போகிறப்பான்னு சொல்கிறப்பா, அப்பா என்னம்மா சொல்கிற நிஜமா தானா அப்படின்னு சொல்லல. ஆமாம் என் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒரே பொண்ணு, இப்போ நான் என் டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்ற வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்பா நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் இருக்காரு. மறுநாள் தான் காட்டுறாங்க. இதை மாதிரி பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க ஆட்கள். ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ண போகிறது ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. அதை காக்கா வெளிப்பு மாதிரி வந்த மாதிரி ஆடிட்டு பிரின்ஸிபால் முன்னாடி போய் ஒவ்வொரு ஆடையில் அவருக்கு பிபி ஏறி போய் டேப்லெட்டில் போட்டு இன்னொரு பிள்ளை வந்து பாடிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணி தொலைச்சிட்டாங்க. 3வது வந்து நம்மளோட ஹனி தான் வந்து மியூசிக் வாசிக்கிறா. அந்த மியூசிக்கை பார்த்து எல்லோரும் அசந்து போகிறாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து அவள் அழகாக தான் வாசிக்கிறா. நம்ம ஹீரோ தான் என்ட்ராரான். அவனும் கொஞ்சம் ரசிச்சுட்டே வர மாதிரி தான் இருக்குது இந்த மியூசிக்கை கேட்டு. அதுக்கப்புறம் வந்து உட்காடுறான். ரசிக்கிறானா முறைக்கிறானான்னு தெரியல, ஆனால் ஒரு மாதிரியாக பார்க்குறான். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் கைத்தட்டிடுறாங்க. இந்த பிளே எல்லாருமே வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம டைனோசர் கேர்ள் யார், நம்ம மீரா தான், வாங்கம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாப்புல புள்ளி பாய். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து காக்கா வலிப்பு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நேரம் ஆடிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்து பசங்கள்லாம் சிரிக்கிறாங்க. ஸ்டூப்பிட் மாதிரி பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்து ஹீரோ மட்டும் ரசிக்கிறான். வாங் வந்து சொல்கிறாரு, தயவு செய்து நிப்பாட்டுங்க, யாருமே வந்து அவளை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, அவளை ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா என் டிபார்ட்மெண்ட் காலி, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு அப்படின்னு கையில் காலில் விழுந்து எல்லாரையும் சமாதானம் பண்ணி ஹீரோயினை செலக்ட் பண்ண வச்சிடுறாங்க. யாருக்கும் மனசு இல்லை, பிடிக்கல, இருந்தாலும் அவர் கெஞ்சினாரேன்னு சொல்லிட்டு செலக்ட் ஆகிடுறா. ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்ருக்கா, செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேட்குறாங்க, ஐயோ இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ அசிங்கமாக இருக்கா, இவ்வளோ போய் செலக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் பொண்ணு ஒரு பக்கம் அழுது தீர்த்திட்ருக்கா. நீ சரியான வேலை பண்ண, நம்ம டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றிருக்க, பரவாயில்லப்பா, உனக்கு கிரேட் தான் நீ அப்படின்னு பசங்கள்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்கிறாரு, இனிமேல் உனக்கு கடினமான போட்டி இருக்குது, அதில் நீ ஜெயிச்சு முன்னேறணும், அப்போ தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை காப்பாற்றவும் சொல்கிறான். இங்கே வந்து ட்ரைனிங்காக தான் வந்திருக்காங்க. இந்த மேடம் வந்து எல்லாரையும் அரைகுறை ட்ரெஸ் போட்டு நிற்க வச்சுட்டு இதை மாதிரி பல இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்க ஷைன், உங்களுக்குள்ள பியூட்டி, உங்களுக்குள்ள திறமையெல்லாம் வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட் வாக் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வர்றாங்க ஸ்விம்மிங் பூலில். அங்கே தான் நம்ம ஹீரோவும் இருக்கா. ஒவ்வொருத்தராக கேட் வாக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு ஃபஸ்ட்டு கேட் வாக் பண்ணி முடிக்கிறா. அந்த பொண்ணு நல்லா கேட் வாக் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, இதில் என்ன இருக்குது, சாதாரணமாக போன மாதிரி நடந்தாலும் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட டீச்சர், அம்மா மேடம் நீங்கள் வாங்க கேட் வாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின், இது என்ன மேட்ரு, நான் ஈஸியாக கேட் வாக் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து டப்பு டப்பு நடவில ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஷூ போட்டிருக்க அப்படின்னு கேட்கல, இதெல்லாம் உங்களுக்கு ஷூவாக தெரியலையான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அனி சொல்கிறா, என்கிட்ட அடிஷ்னல் ஒரு ஷூ இருக்குது நான் தரேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து வளைஞ்சிட்ருக்கா ஹனி கிட்ட. அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு நடக்கிறன்ற பேரில் ஸ்விம்மிங் பூலில் வந்து ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. அது நடக்கிற நடைய மட்டும் பாருங்களேன் எப்படி நடக்கிறான்னு. ஸ்லிப் ஆகி டக்குன்னு அப்படியே வந்து இவ ஸ்விம் பண்ணிட்டே உள்ளே போயிட்டே இருக்கா. ஸ்விம்மிங் தெரியாது போல் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கல இல்யூஷனில் வந்து விஜய் வந்து கையை கொடுக்குறாருலேன்னு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் ரொம்ப ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போகிறாங்க, கையை கொடுக்குறாங்க. இதை மாதிரி வந்து சீக்கிரமா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் நீங்கள் காப்பாற்ற வருவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
அவரை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி இவன் நினைக்கிறா. இது மாதிரி அவர் கிஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நிஜமாலே இது நடக்குதா உண்மையா அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டே இருக்கையில் ரியலில் வந்து இவன் தண்ணி குடிச்சிருப்பா. ஹீரோ தான் வந்து மூச்சை கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கான். அப்போ இரும்பிக்கிட்டே இருக்கையில் இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தா ஹனிக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. இங்கே என்ன நடக்குது, ஏன் ஆள் அவ்வளோ கிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவள் கிளம்பிடுறா. இதுக்கு மேலே இங்கே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண காப்பாற்றினது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சியே வாடி போயிடுது. இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்லோட் கொடுத்தேன். இவங்க என்ன நினச்சாங்கன்னே தெரியல. நல்லா போகையில் தான் எனக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க. சரி நான் திரும்ப வந்து ரீ அப்லோட் நைட்டே பண்ணுறேன்.